ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி காலிஃப்ளவர் வச்சு ஒரு பகடா செஞ்சிடலாம். கடையில் விற்கிற மாதிரி மொறுன்னு எப்படி செய்யலான்னு சொல்லி பார்ப்போம். நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷான பூவாக வாங்கிக்கோங்க, புழுவெலாம் இல்லாத அளவுக்கு. இருந்தாலும் எவ்வளோ தான் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் நம்ம க்ளீன் பண்ணுற விதம்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் பண்ணால் தான் நம்ம சுத்தமாக சாப்பிட முடியும். மேலே ரொம்ப அழுக்காகவும் பச்சை கலராகவும் ப்ரௌனாகவும் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா வாங்காதீங்க. அந்த பூவில் நிறைய நோய் கிருமி இருக்கும். இந்த காலிஃப்ளவருக்கு ஈர்ப்புத்தன்மை அதிகம், அதனால் தூசி தும்புலாம் அதிகமாகவே இருக்கும். நம்ம உப்பு மஞ்சளும் போட்டு சுடு தண்ணியில் கழுவிட்டு தான் பயன்படுத்தணும். இது எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல இந்த காம்பெல்லாம் அரிஞ்சிக்கலாம். இது எடுத்துருவோம். நம்ம காலிஃப்ளவர் பகடா போட போகிறோம், அதனால் இந்த மாதிரி குண்டு குண்டாக எடுத்துக்கலாம். கொஞ்சம் சைஸ் பார்த்து இந்த மாதிரி சைஸில் நம்ம முதல்ல பச்சை தண்ணியில் போட்டுப்போம். தனியாக சுடு தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு முறை க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேங்க க்ளீன் பண்ணிவிட்டு. அதே மாதிரி குட்டி குட்டி புழுலாம் இருக்கும் இதில், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக செய்யுங்க. எவ்வளோ தான் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் பச்சை கலரில் உள்ளே இருக்கும், அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். இதை ரெண்டாக போட்டுக்கலாம். நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு காட்டுறேன். அவ்வளோதாங்க, நான் நல்லாவே க்ளீன் பண்ணிட்டேன். ஒரு புழு கூட இல்லை, நல்லா சுத்தமாக இருக்குது. நல்லா க்ளீனாக பார்த்துட்டேன். முதல்ல பச்சை தண்ணியில் நல்லா ஒரு தண்ணியில் சுத்தமாக கழுவிட்டு அப்புறம் சுடு தண்ணி வச்சுருவோம். ஒரு அகல பாத்திரத்தில் ஒரு 1/4 குட்டா தண்ணி வச்சிடலாம். சுத்தமாகவே நல்லா பச்சை தண்ணியில் கழுவியாச்சு 2 முறை. இப்போ தண்ணி சூடு ஏறட்டும். இதில் 1 டீஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கலாம். இந்த காயை அலசி ஒரு தட்டில் எடுத்துக்கலாம். சுத்தங்களில் போடுறதுக்கு முதல்ல பச்சை தண்ணியில் ஒரு 2 முறை அலசிட்டோம்னா சின்ன சின்ன பூச்சிலாம் இருந்ததுன்னா வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம சுத்தண்ணில் போடலாம். ரெண்டாவது பகடா செய்கிறதுனால ரொம்ப ஓவராக கொதிக்க வச்சு வேக வச்சிடாதீங்க. அப்புறம் சவுக்கு சவுக்குன்னு இருக்கும், பகடா மொறுன்னு வராது. இப்போ இதை சுத்தண்ணில் போட்டுடலாம். சுடு தண்ணி ஓரளவுக்கு நல்லா சூடாகிடுச்சுங்க. ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு சூடு இருந்தால் போதும். ஒரு டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுடலாம். அதுலேயே போட்டுட்டு இதில் இந்த காயை எடுத்து கொட்டிடலாம். இந்த காயை நல்லா பரட்டி விட்டுடலாம். அகலமான பாத்திரத்தில் போடும்போது நம்மளுக்கு அலசறதுக்கு வசதியாக இருக்கும். சின்ன கிண்ணமாக யூஸ் பண்ணாதீங்க. இது 1 கிலோ இருந்துச்சுங்க எடை. இந்த பூவு நான் அப்படியே செய்திடலான்ட்டு இருக்கேன். காலிஃப்ளவர் மட்டும் பகடா மட்டும் போட்டோம்னா எப்போ போட்டாலும் எவ்வளோ செஞ்சாலும் 5 நிமிஷத்தில் காலி ஆகிடும், பத்தவே பத்தாது. அவ்வளோதான், ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம எடுத்துடலாம். ஒரு கிண்ணத்தில் எடுத்துடலாங்க. சூடாக இருக்கிறதுனால கரண்டியில் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இன்னொரு முறை நம்ம தண்ணி வடிகட்டிடலாம். நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காட்டுறேன். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இதில் முக்கியமான சீக்ரெட்டு, அது ஒரு டிப்ஸாகவே வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன சீக்ரெட்டாக இருக்குதுன்னா, இது அதிகமாக சுடு தண்ணியில் ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. பகடா செய்கிறதா இருந்தால் மட்டும் ரொம்ப நேரம் ஊற வச்சோம்னா இது வதுக்குன்னு ஆகிடும். நம்ம பகடா செஞ்ச பிறகு ஒரு 1/2 மணி நேரம் கூட தாங்காதுங்க. அதுக்குள்ளே வளவலன்னு துணிக்கு அந்த மாதிரி ஆகிடும். அதுதான் அதோட சீக்ரெட்டே, அதுதான். நம்ம இதை கொஞ்சம் நேரம் கழித்து கலக்கும்போது தண்ணி வடிகட்டிடலாம். இப்போ மசாலாலாம் என்னெல்லாம் போடலான்னு சொல்லி பார்ப்போம். தண்ணி வடிகட்டு அதே பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு, சின்ன ஸ்பூன் தான், ஒரு 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இதில் 2 டீஸ்பூன் கார மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் போட்டுங்க. சின்ன ஸ்பூனில் 1 டீஸ்பூன் கரம் மசால் பவுடர், ஒரு சின்ன ஸ்பூனில் 1 டீஸ்பூன் அளவு மிளகு தூள்,
சோம்பு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு சால்ட்டு. இந்த பிரியாணி மசாலா இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஒரு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிப்போம். ஒரு அரை எலுமிச்சப்பழம். அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் இந்த மசாலாவை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லா இடத்துலையும் உப்பு வந்து கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணியாச்சு 1 நிமிஷத்தில். அடுத்து கார்ன்ஃப்ளவர் நல்லா ஒரு பெரிய ஸ்பூனில், அதாவது இந்த பச்சை கலர் ஸ்பூன் இருக்கு இல்லைங்களா பெருசு, அதில் வந்து நல்லா வந்து ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்குவோம். மொறுமொறுன்னு இருக்கும். அடுத்து கடலை மாவு 1, 2 டீஸ்பூன் கடலை மாவு. அரிசி மாவு அதே மாதிரி 1.5 டீஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாம் அது ரெண்டுனா இது ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து கலந்துடலாம். நல்லா கலந்து விட்டுடலாங்க. தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாம், அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிவிடுவோம். நான் கொஞ்சமாக செய்கிறது இருந்தால் இந்த மசாலாவை வந்து மிக்ஸி ஜார்லேயே பண்ணிவிடுவேங்க. இன்றைக்கி வந்து 1 கிலோ பூ செய்கிறேன், அதனால் நான் வந்து இப்போ அகல பாத்திரத்தில் எடுத்து செய்கிறேன். நீங்கள் சின்ன பூ செய்கிற மாதிரி இருந்தால் இந்த கலவையை வந்து மிக்ஸி ஜார்லேயே பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு அப்படியே அதிலே போட்டுக்கலாம் எல்லாமே. அவ்வளோதான், எல்லாம் மிக்ஸ் ஆகிருச்சு. எந்த ஃபுட் கலரும் சேர்க்காதீங்க. இப்போ இதில் வந்து அப்படியே காலிஃப்ளவர் எடுத்து போட்டுக்கலாம். தண்ணி இல்லாமல் போட்டுப்போம். தேவைப்பட்டால் பரட்டிக்கலாம், தேவைப்படாது, கரெக்டாக இருக்கும். அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்ச நேரத்துக்குள்ளே எல்லாமே வந்து பைண்ட் ஆகிடுங்க. தண்ணியே ஊற்றலைங்க, அப்படியே வந்து எல்லாமே கோட் ஆகிடுச்சு. பாருங்கள், அடியில் கொஞ்சம் கூட மாவு இல்லை, அப்படியே கோட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இது வந்து நான் வந்து பகடான்னு சொல்லிட்டு இந்த ஸ்டைலில் தாங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு செய்து கொடுப்பேன். இது பகடானும் சொல்லலாம், அடுத்து நான் 65னும் சொல்லலாம். நம்ம செய்கிறது வந்து பேர் வைக்கிறது நம்ம விருப்பம்தான். அவ்வளோதான், பரட்டியாச்சு. இப்போ எண்ணெய் காய வச்சிடலாம். நான் ஒரு 1/2 கிலோ கடலை எண்ணெய் வந்து காய வச்சுருக்கேங்க. நல்லா காயட்டும். நல்லா காஞ்ச பிறகு நம்ம வந்து போடுவோம். எண்ணெய் காயறதுக்கு முன்னே நீங்கள் வந்து போட்டிங்கன்னா சொலன்னு எண்ணெய் உறிஞ்சிரும். அதனால் கரெக்டான டெம்பரேச்சரில் இருக்கணும் எண்ணெய், அதுதான் ரொம்ப முக்கியம். லைட்டாக வந்து நம்ம எதையாச்சும் போட்டு பார்ப்போம். மேலே எலும்பு வந்ததுன்னா கரெக்டான டெம்பரேச்சர்னு அர்த்தம். இல்லை, இன்னும் கொஞ்சம் காயணும். போட்ட உடனே சடக்குன்னு மேலே வரணும். இது வந்து மேலே எலும்பு வந்துருச்சுங்க. இப்போ தான் கரெக்டாக இருக்கும் போட்டிங்கன்னா. இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுடலாம். இது வந்து 2 ஷிஃப்ட்லேயே போட்டு முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். 1/2 கிலோ எண்ணெய்ன்றதுனால நல்லாவே போட்டுடலாம். நீங்கள் கொஞ்சமாக செய்கிறதா இருந்தால் கொஞ்சமாக ஆயில் யூஸ் பண்ணுங்கள். இதில் போட்டுக்கிற மசாலா வந்து கரெக்டாக இருக்குங்க. ஃபுல் கோட்டிங் தண்ணியே வந்து கொஞ்சம் கூட ஊற்றக்கூடாது. நமக்கு ஆயிலும் உரியாதுங்க. இந்த ஸ்டைலில் இந்த முறை பிரகாரம் நீங்கள் போட்டிங்கன்னா ஆயில் உரியாது. பாருங்கள், பொரிச்ச பிறகு பாருங்கள் ஆயில் அப்படியே இருக்கும் நம்ம ஊற்றுறது. இது நல்லா பொரிஞ்சோடனே காட்டுறேன் உங்களுக்கு. பக்கடா நல்லாவே பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ இதில் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை வந்து காம்போடு போட்டுங்க, அப்போ தான் ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும். அது எல்லாத்தையும் எடுத்துடலாம். நான் இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சிட்டு காட்டுறேன். மூணு ஷிஃப்ட்டு போட வேண்டியது வரும் போலங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். அதிகமாக போட்டோம்னா டெம்பரேச்சர் குறைஞ்சிரும், பொரிக்கிற டெம்பரேச்சர். இதுவும் நல்லாவே பொரிஞ்சிருச்சுங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வடிகட்டி எடுத்துடலாம்.
ரொம்ப கருவேப்பிலையை வந்து அதிகமாக வந்து கருக விடாதீங்க, அப்படியே பச்சை கலர்லேயே இருக்கணும். அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஒரு முறை எடுத்துட்டு ரெண்டாவது போடும்போது கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் விட்டு தான் போடணும், உடனே போடக்கூடாது. கொஞ்சம் வந்து எண்ணெய் சூடு ஏறணும்னு போடணும். அவ்வளோதான், ஒரு நிமிஷம் விட்டால் போதும். போட்டுடலாம். எல்லாத்தையும் இருக்கிற எல்லாத்தையுமே போட்டுருவோம். அவ்வளோதான், 3 ஷிஃப்ட்டு போட்டாச்சு 1 கிலோக்கு. ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கலாம். இதில் போட்டுடலாம் பொரிச்சதை. நல்லாவே பொரிஞ்சிட்ருக்குங்க. இப்போ அடுத்து இது எடுக்கிறதுக்குள்ளே இதை போட்டுக்கலாம். தட்டில் போட்டுக்கலாம். பாருங்க, எண்ணெய் அளவுக்கு அந்த அளவுக்கு வடியவே இல்லை, 2 ஷிஃப்ட்டு போட்டிருக்கேன். அதை எடுத்துகிட்ட பிறகு மொத்தமாக எல்லாத்தையும் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ வந்திருக்குன்னு. இதுவும் நல்லாவே பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ எடுத்துடலாம் இதையும் வடியில். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. பாருங்கள், ஊற்றின எண்ணெய் பார்த்தீங்களா, அப்படியே இருக்குது. பாருங்கள், நான் ஒரு 1/2 கிலோ எண்ணெய் ஊற்றினேன், அப்படியே இருக்குது பாருங்க. பாருங்க அப்படி கிட்டத்தட்ட நான் வந்து இந்த போல்டு கணக்கு வச்சுக்கிட்டேன். இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சு 2 இன்ச்சு அளவு ஆயில் ஊற்றிருந்தேன். ஊற்றின ஆயில் அப்படியே இருக்குது பாருங்கள். எண்ணெய் அந்தளவுக்கு உரியவே இல்லை. நம்மளுக்கு ஒரு 100 எண்ணெய் தான் செலவாயிருக்கும். மொத்தமே 1 கிலோ பக்கோடா செஞ்சுருக்கோம். 100 எண்ணெய் தான் செலவாயிருக்கு. இதை எண்ணெய் வடிஞ்ச பிறகு பிளேட்டில் போட்டுடலாம். இதுவும் நல்லா எண்ணெய் வடிஞ்சிருச்சு, இதையும் போட்டுடலாம். அவ்வளோதான், பக்கோடா ரெடி. காலிஃப்ளவர் பக்கோடா வீட்லேயே மிச்சர் கடைகளில் கிடைக்கிற அதே ஸ்டைல், அதை விட பெஸ்ட்டாகவே இருப்பாங்க. வந்து ஆரோக்கியமான முறையில் செய்திருக்கேன். ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அடடடா, எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குது. டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணணும். 1 கிலோ காலிஃப்ளவர் பக்கோடா கடையில் வாங்கி பாருங்கள் எவ்வளோ ரேட்டுன்னு. 50 கிராமே வந்து 15 ரூபா. அப்போ கணக்கு போட்டுங்க. நம்மளுக்கு ஒரு பூ வந்து 40 ரூபாய்க்கு வாங்கினேன். மொத்தமே மசாலா செலவோடு சேர்த்து ஒரு 60 ரூபா ஆயிருக்கும். நம்மளுக்கு 300 ரூபா செலவுள்ள பக்கோடா கிடச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பெல் ஐக்கானையும் அமைக்கிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உடனே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ மக்களே.